திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. திருமந்திரம் பாடல் 239. அரசாட்சி முறை அதை பற்றி சொல்கிறாரு. ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் அந்த நாடு முழுசும் தவநெறியில் வாழக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் பார்த்துக்கிறணும். அரசனுக்குன்னு விதிக்கப்பட்ட நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி தர்ம நெறிப்படி அதில் எந்த சிறிதும் தவறாமல் நீதி நூல்களில் சொல்லப்பட்ட முறைப்படி அதில் கொஞ்சம் கூட பெறலாமல் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கணும். இதை செய்ய தவறிட்டானா அவனுடைய நாட்டினுடைய வளமும் குன்றும், மக்கள்கிட்ட அறியாமையும் தோன்றும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த அரசனும் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. பாடல். நாடொரும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாடோறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாடொரும் நாடு கெடும் கெடும் உடன் நன்னுமால் நாடொரும் செல்வம் நரபதி குன்றுமே அப்படின்னு சொல்லி, மன்னனானவன் அந்த நாட்டில் மக்கள்லாம் சிவன் நெறிப்படி, அதாவது வைதிக நெறியோ சிவநெறியோ எந்த ஒரு நெறியில் நீதி நூல்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைப்படி அவங்க நடக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒற்றர்கள் மூலம் ஆராய்ந்து அப்படி நடக்கிறதுக்கு அவன் நடக்காதவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்கள அந்த நாட்டில் நல்ல நெறிப்படி நடக்கிறதுக்கு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறார். அப்படி செய்யாமல் இருந்தால் கடைசியில் அந்த நாடு அழிஞ்சு போகும் அப்படிங்கிறார். ஏன் அப்படி அழிஞ்சு போகும்னா, அறச்செயல்களை செய்யாமல் இருக்கும்போது அங்கே பாவச் செயல்கள் மலிஞ்சு போயிடும். அப்போ அந்த பாவம் கூட அந்த நாடும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.